சர்வதேச பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்யாத விமான நிறுவனங்கள் மீதான தனது தடையை ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் கருப்பு பட்டியலான விமான பாதுகாப்பு பட்டியலில் மொத்தம் 154 விமான நிறுவனங்கள் சேர்க்கப்பட்டு அவை ஐரோப்பிய வான்வெளியில் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையின் 48வது இக்கால புதுப்பித்தலில் ஏர் எக்ஸ்பிரஸ் அல்ஜீரியா நிறுவனம் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பாதுகாப்பு விதிகளுக்கு இணங்க இந்த நிறுவனம் செயல்படவில்லை என்றும் கடுமையான பாதுகாப்பு குறைபாடுகள் இதில் கண்டறியப்பட்டதாகவும் ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய விமான போக்குவரத்து அமைப்புகளின் போதிய கண்காணிப்பு இல்லாத காரணத்தினால் ஆப்கானிஸ்தான், ஆர்மீனியா, காங்கோ, சூடான், நேபாளம் உள்ளிட்ட 16 நாடுகளை சேர்ந்த 126 விமான நிறுவனங்கள் இந்த ஒட்டுமொத்த தடையில் சிக்கியுள்ளன. அங்கோலா நாட்டின் டாக் மற்றும் ஹலி மலோங்கோ ஆகிய 2 நிறுவனங்களை தவிர மற்ற அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ரஷ்யாவை சேர்ந்த 22 விமான நிறுவனங்கள் மற்றும் ஜிம்பாப்வே, வெனிசுலா, ஈரான், ஈராக் ஆகிய நாடுகளின் சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கும் ஐரோப்பாவில் பறக்க முழு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிநேரம் ஈரான் ஏர் மற்றும் வடகொரியாவின் ஏர் கொரியோ ஆகிய நிறுவனங்கள் குறிப்பிட்ட சில ரக விமானங்களை மட்டுமே ஐரோப்பிய வான்வெளியில் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் கடந்த 20 ஆண்டுகளாக வான்வெளி பாதுகாப்பை மேம்படுத்தியதற்காக கிர்கிஸ்தான் நாட்டின் அனைத்து விமான நிறுவனங்களும் இந்த பட்டியலிலிருந்து தற்போது முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. தங்களின் பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்தியதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் அந்நாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது.